மீனா வந்து நம்ம சீதாவுக்கும், அருணுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. இப்போ முத்துக்கு இது தெரிஞ்சிருச்சு. இப்போ மீனாவ வீட்ட விட்டு தொரத்துறாரு முத்து. சிறகடிக்க சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இங்க பார்த்தீங்கன்னா, முத்து சொல்றாங்க மீனாட்ட, "மீனா அங்க பாரு, நீ எக்காரத்த கொண்டாலும் அருணுக்கு நம்ம சீதாவ கல்யாணம் முடிச்சு வைக்கக்கூடாது. இது என்னையோட முடிவுன்னு நான் பலமுறை உன்ட்ட சொல்லிட்டேன். நீ எனக்கு தெரியாம எதுவும் செய்யணும்னு நெனச்சிராத. அவ்வளதான். நம்ம 2 பேரும் பிரியறதுக்கு கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல." அப்படின்னு முத்து சொல்றாரு. இத கேட்ட மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது. "என்னங்க இப்படி பேசுறீங்க? சீதா வாழ்க்கைய நீங்களும் நானும் முடிவு எடுக்கிறதா? அது அவ எடுக்கிற முடிவு இல்ல." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "மீனா அங்க பாரு, நான் அன்னைக்கே சீதாட்ட பேசிட்டேன். அவ என்ன முடிவோ, மாமா நீங்க எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட போயிருக்கா." அப்படின்னு சொல்றாங்க முத்து. இத கேட்ட மீனா, "ஏங்க நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க?" ஆமா மீனா, நான் எப்ப மாப்பிள பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருவேன். ஆனா எக்காரணத்த கொண்டாலும் அந்த அருண நான் சீதாவ கல்யாணம் முடிச்சு வைக்கிறது இந்த ஜென்மத்தில நடக்காது." அப்படின்னு சொல்றாங்க முத்து. இத கேட்ட மீனா வந்து என்னடா செய்ய அப்படின்னு, சரிங்க அப்படின்ட்டு உள்ள போயிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலைட்ட போய் மீனா வந்து பேசுறாங்க. மாமா அந்த அருண் வந்து மீனா வந்து அண்ணாமலைட்ட சொல்றாங்க. மாமா இங்க பாருங்க மாமா, நான் வந்து எத்தனையோ முறை அவர்ட்ட எடுத்து பேசிட்டேன். அவரு கேட்கிற மாரியே இல்ல. இப்ப சீதா வந்து அருண தான் கல்யாணம் முடிப்பேன்னு நிக்கிறா. நான் இந்த வாரத்தில வந்து கையெழுத்து போட்டு அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன் மாமா. இது உங்களுக்கு மட்டும் தெரியட்டும்னு நான் சொல்றேன். யார்ட்டயாவது வீட்ல உள்ளவங்கட்ட மறைக்கிற புத்தி என்ட்ட இல்ல மாமா. நீங்க எனக்கு அப்பா மாரி. அதனால தான் உங்கட்ட சொல்லிட்டு போறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்பிருந்தாங்க. மீனாவ தேடி திரும்பியும் முத்து வெளிய போனவரு உள்ள வாராரு. வந்தோனே "மீனா எங்க மாம்ப்பா?" அப்படின்னு அண்ணாமலைட்ட கேட்கவும், "இல்லப்பா எங்கேயோ வெளிய போறேன்ட்டு போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லவும், "அப்படியாப்பா?" அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம முருகன் கால் பண்றாங்க. யாருக்குன்னா முத்துக்கு. முத்துக்கு கால் வந்தோனே, "அண்ணே உங்கட்ட நேத்தே சொன்னேன்லண்ணே, இந்த கல்யாணத்துக்கு ஆஃபீஸ் போய் கேட்கணும்லான்னு சொன்னோம்லாண்ணே." அப்படின்னு முத்து வந்து கூப்பிட்டோனே, "சரிப்பா இரு இந்தா வாரேன்." அப்படின்னு முத்தும் கிளம்பி போறாரு. முருகரும் முத்தும் ஆஃபீஸ்க்குள்ள போவும், சீதாவுக்கும் நம்ம அருணுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கையெழுத்து போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா தான் பண்றாங்க. இத பார்த்தோனே நம்ம முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன மீனா பண்ற? எனக்கு தெரியாம இங்க வந்து இதுதான் முக்கியமான வேலைன்னு சொன்னியா? வீட்ல நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டதுக்கு, இந்த வேலைய செய்றதுக்கு தான் வந்தியா?" அப்படின்னு பார்த்து திட்டுறாங்க நம்ம முத்து. "நான் எத்தனையோ முறை சொன்னாலும் நீ கேட்கல. இவங்க 2 பேத்துக்கும் நீ கல்யாணம் முடிச்சு வைக்க போறியா? சீதா நல்லவன்னு நான் எடுத்து எத்தனை முறை சொன்னாலும் அவ கேட்கல. நீனும் கேட்கல. நீ என்னன்னாலும் பார்த்துக்கோ. இனிமேல என் வீட்டு பக்கத்துல நீ வந்துராத. அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு." அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்பிருந்தாரு. உடனே நம்ம சீதா வந்து அழுவுறாங்க. "ஏக்கா என்னையால இப்படி ஆயிப்போச்சே" அப்படின்னு. இங்க பக்கத்துல இருக்க நீங்க அருண் கேட்குறாங்க. "இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. என் கணவர்ட்ட எங்க மாமாட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எங்க மாமா எப்படி இருந்தாலும் என் முத்துட்ட பேசி என்னைய கூப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போதைக்கு வாங்க நம்ம கிளம்புவோம்." அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. மீனா இப்படி செஞ்சத முத்துக்கு தெரியாம செஞ்சதுனால, அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க முத்துட்ட. "ஏய் எல்லாம் என்ட்ட சொல்லி தான்ப்பா செஞ்சா" அப்படின்னு சொல்லவும், முத்து வந்து "மன்னிச்சு கூட்டு வா" அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், முத்து கிளம்பி போறாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது.